ஆன்மீக அன்புறவுகளே, மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து பால்மணி சித்தன். வருகிற தை அமாவாசை நம்ம வருஷம் எப்பவும் தை அமாவாசையில் சிறப்பான ஒரு பயிற்சி தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த வகையிலே வருகிற 2026 இந்த பொங்கல் முடிஞ்ச உடனே காணும் பொங்கல் அடுத்த 18ஆம் தேதி தை அமாவாசை என்பதால் தை அமாவாசை என்று என்னுடைய சிஷ்யர்களுக்கு என்னுடைய ஆலயத்திலே யாக பூஜையும் தீட்சையும் உண்டு, பகலிலே பயிற்சி உண்டு. மற்றும் கபால தீட்சை மயான தீட்சை வேண்டும் என்றாலும் அதற்கான கால அவகாசம் இல்லை. இருந்தாலும் அப்படி பதிவு செய்தவர்களுக்கு அது வழங்கப்படும். இந்த 18ஆம் தேதி கட்டாயமாக வெட்டு மாந்திரிக பிரயோக முறைகள் அனைத்தும் பயிற்றுவிக்கப்படும். இந்த கருமுறை மாந்திரிகத்தில் மிக சக்தி வாய்ந்த பிரயோக முறை, கைகண்ட முறை, வெற்றியடைந்த முறை என்னுடைய சிஷ்யமார்களுக்கு வழங்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் என்னிடத்திலே பயிற்சி பெற வருபவர்களுக்கு உடனடியாக ஒரு மாதத்திற்குள்ளாக அஷ்டகர்ம பிரயோகங்கள் அஷ்டத்தை 4ஆக வகுத்து பிரித்து 64 கலைகளாக 64 விதமான சூட்சமங்களாக ஒரே நாளில் பயிற்றுவித்து அதை நடைமுறைக்கு கொண்டு வர 3 வாரங்கள் அல்லது 30 நாள் தான். 30 நாளுக்குள்ளே அவரவர்கள் உபாசனை தெய்வங்கள் அல்லது குலதெய்வத்தை வைத்து வாக்கு சொல்ல வேண்டும், வாக்கு சொல்ல முடியும். மாந்திரிகங்களும் துணிச்சலான முறையிலே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தன்னம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். அதில் தோல்வி என்பது கிடையாது. ஆகவே ஒரு மாதத்திற்கு உள்ளாக உங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறும். மாந்திரிகம் செய்யலாம், மக்களுக்கு தொண்டு செய்யலாம், அஷ்டகர்ம சித்துக்கள் விளையாடலாம், பணவரவு, தனவரவு, மாங்கல்யம், குழந்தை இல்லாண்மை, இப்படி எண்ணற்ற பிரயோக முறைகளையும் நீங்கள் செய்யலாம். அதுபோல் நான் போனேன் வந்தேன், எனக்கு ஒரு 50 பேர் 100 பேர் வச்சு சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு புரியலன்ற விஷயமெல்லாம் இல்லாமல் ஒரே மாணவர்கள், குறிப்பாக கடந்த மாதத்தில் ஒரு முறை ஒரே மாணவருக்கு பயிற்சி வைத்தேன். ஒரு மாணவரும் இன்னொரு சிஷ்யனும் 2 பேருக்கு பயிற்சி நடத்தியிருக்கிறேன். அந்த 2 பேரும் ரகசியமான சூட்சமத்தை தெரிந்து கொண்டு தான் சந்தோஷமுடன் சென்றிருக்கிறார்கள் ஆசீர்வாதத்துடன். 50-100 பேர் வந்து எனக்கு வருமானம் வேணாம் ஐயா, எனக்கு பணங்கள் வேண்டாம், ஓரிருவர் 5 பேர் ஒரு 11 பேர் உள்ளடக்கமாக இருந்து அதை கற்றுத்தேர்ந்து என்னிடத்தில் வரக்கூடிய மாணவர்கள் அடுத்த இடத்துக்கு போயிட்டு எனக்கு தெரியலன்னு கை கட்டி நிற்காமல், அது ஏற்கனவே போனவெல்லாம் போட்டோம், அதனால் அதற்குரிய பலன்கள் அனுபவித்திருப்பார்கள். அதன் மூலயமா வாழ்ந்தார்களோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அது இறைவன் அறிவான், பிரபஞ்சம் அறியும். ஏதோ ஒரு சின்ன உதாரணத்தை வைத்துக்கொண்டு முற்றிலுமாக தவறான கோணத்திலே சிந்தித்து சென்றுவிட்ட மாணவர்களை பற்றி கவலை இல்லை, வருத்தம் இல்லை, மீண்டும் வந்தாலும் ஆட்சேபனை இல்லை. ஆகவே மாந்திரிகம் என்றால் என்ன, மாந்திரிகத்தில் செய்யக்கூடிய முறைகள் என்ன, துரித நாளில் 3 நாளில் அல்லது 5 நாளில் ஒரு சித்தியாவதற்கான வழிமுறை என்ன, அதை நடத்தி கொடுப்பதற்கு உருமுறை எப்படி, கருமுறை எப்படி, எளிமையாக கிடைக்கக்கூடிய பூஜைகள் எப்படி, மயான பிரயோகம் எப்படி, ஜலப்பிரயோகம் எப்படி, இப்படி நிறைய விஷயங்களை கற்றுத்தருகிறேன். ஆகவே வருகிற தை அமாவாசை நாளை தவற விடாதீர்கள்.
திரளாக பிறழ வேண்டும் என்று எனக்கு அவசியமில்லை. சிஷ்யமார்கள் ஓரிருவர் வந்தாலும் அவர்களுக்கு மட்டுமே பயிற்றுவித்து அவர்களை தேர்ச்சியாக்கி சிறந்த மாணவனாக இந்த சமூகத்திலே களமாடமாக தர்மயுத்தம் செய்ய என்னுடைய ஆசீர்வாதமும் 18 சித்தர்களும் 108 ரிஷிகளும் மாமுனிகளும் 33 கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்க வழிவகுப்பேன். என்னுடைய மாணவர்கள் எல்லாம் அரசியல், திரைத்துறை, வணிக நிறுவனங்கள் மற்றும் பெரிய பெரிய அளவிலே தொழிலதிபராக, விவசாயத்தில் முன்னேற, சொந்த தொழில் சுயதொழில் செய்ய, சித்து விளையாட, அஷ்டமா சித்துக்களாட அனைத்தும் நான் ஒருவனே என்னுடைய சிஷ்யமார்களுக்கு பயிற்றுவிக்கிறேன். நான் அறிந்ததையும் அறியாததையும் கூட நான் மாணவர்களுக்கு புகட்டுவேன். அது என்னால் முடியும். என்னை நம்புகிற மாணவர்களுக்கு அது தெரியும். ஆகவே அன்பு மாணவர்களே, நான் எப்பொழுதும் சொல்லக்கூடிய சிஷ்யமார்கள் என்று சொல்லக்கூடிய குருமார்களே, வாருங்கள். தை அமாவாசை நாளை தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த நாளிலே எம்மிடத்திலே வந்து பயிற்றுவித்து இந்த மாந்திரிக கலையை கற்றுக்கொண்டு சிறந்ததொரு மாணவனாக, சிறந்ததொரு குருமாராக, சிறந்ததொரு சிவனடியாராக, சிறந்ததொரு சித்தன் பயணமாக நீங்கள் வாழம் என்று ஆசீர்வதித்து உங்களை அழைக்கிறேன். முன்பதிவு செய்யுங்கள். பயிற்சிக்கான கட்டணங்கள் என்னிடத்தில் வந்த மாணவர்களுக்கு தெரியும். காணிக்கையே இல்லாமல் இருந்து கஷ்டத்தோடு வரக்கூடிய மாணவர்களுக்கு முன்னுரிமை. பணத்தை கொண்டு வந்து கேட்ட பணத்தை கொடுக்குறவனை விட பணம் பெறல முடியாமல் வாழ்க்கையில் வாழணும், தெளிவடையணும். இந்த மாந்திரிக சித்துக்களை நான் கற்றுக்கொண்டு அஷ்டகர்மங்களை செய்து மக்களுக்கும் தெய்வத்துக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எந்த ஒரு மாணவனையும் நான் தன் பிள்ளையாக பாவித்து அவர்களுக்கு பயிற்றுவிக்கிறேன். அவன் நம்பிக்கையை விட்டு கேட்பார் பேச்சை கேட்டு தெளிவான சிந்தனையோடு வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு என்னிடத்திலே வாருங்கள். சித்தர்கள் அறிந்து அனுபவத்துடன் நமக்கு கொடுத்துவிட்டு சென்ற எந்திர மந்திர பிரயோகங்கள் தான் அனுபவ ரீதியாக எனக்கு முன்பிருந்தவர்கள், குருஸ்தானத்தை அடைந்தவர்கள் எல்லாம் சொல்லிய பயிற்சி முறையைத்தான் நான் உங்களுக்கு வழங்குகிறேன், தொகுத்து வழங்குகிறேன். ஆக கண்டதையும் போட்டு மண்டையில் போட்டு குத்துது குடைதுன்றதை விட எது நமக்கு வேணும், அந்த 8 விதமான கர்மத்திலே 8 விதமான கர்மத்திலே 8ஐயும் எப்படி பிரயோகப்படுத்தலாம் என்ற சூட்சுமத்தை சொல்லி உனக்கு அது இருக்கிறதா அதை அறிந்து உனக்கு அந்த சித்தே இல்லை என்றாலும் அதை உனக்கு நான் எண்ணிலிருந்து உனக்கு கொடுத்து வாழ வைப்பேன். என்னை நம்பி வாருங்கள். என்னை நம்பி வருவதற்கு என்று சொல்வது கூட தவறு, ஆக சிறந்ததல்ல. உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய மூதாதையார் இவர்கள் துணை இருந்தால் மட்டுமே என்னிடத்திலே வர முடியும். என்னிடத்திலே வர ஒரு உத்தரவு கிடைக்குமே ஆனால் உங்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க இறைவன் உத்தரவு விட்டு விட்டான் என்று பொருள்படும். ஆகவே அன்பு மாணவர்களே, மாந்திரிக கற்றுக்கொள்ள ஏங்கி தவிக்கும் சிஷ்யமார்களே, உடனடியாக முன்பதிவு செய்து என்னிடத்திலே வாருங்கள். நாட்கள் கிடையாது. 18ஆம் தேதி நிச்சயமாக பயிற்சி உண்டு. எந்த நேரத்திலும் பயிற்சியை இல்லாவிட்டாலும், மாணவர்களை இல்லாவிட்டாலும் இங்கு அனைத்து விதமான பூஜைகளும் புனஸ்காரமும் நடக்கும். வந்திருக்கிற மாணவர்களுக்கு சிறந்ததொரு மதிப்பு மரியாதையும் தந்து வாழ வைப்பேன். வாழ்க வளமுடன். சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. நம சிவ நம சிவ நம நம.